மக்களே முதல்ல இந்த அதிர்ச்சியான வீடியோ பதிவை பாருங்க. யூபியில ஒரு ரோட்ல இது ஒரு புது மாடல் ஷிஃப்ட் காரு நடு ரோட்ல ராத்திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அங்க உள்ள ஒரு ஒரு லாரியில லைட்டா மோதிருச்சு இந்த காரு. தக்க தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த காருக்குள்ள உங்களுக்கு வால்யூம் கம்மி பண்றதுனால உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. இந்த காருக்குள்ள லதா அப்படின்ற பெண்மணியும் அவங்களோட 2 வயது மகனும் உள்ள கருகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கேட்கக்கூடிய கிரைம் சம்பவம் உங்களோட கண்ணை கலங்க வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த லதான்ற பெண்மணி யாரு, இவங்களுக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இவங்களும் இவங்களோட 2 வயசு மகனுக்கும் இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்குன அவன் யாரு, அவனோட முதல் மனைவி யாரு, அவனோட 2வது மனைவி யாரு, இதெல்லாம் நம்ம கேட்கிறப்ப உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கொடுமை இனிமேல் நடந்துடக்கூடாதான்னு எல்லார் மனசுலையுமே ஒரு பொறி தட்டும். இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா இந்த போட்டோல இருக்கால, இவனோட பேரு தான் சிங், இவனோட மனைவி தான் லதா. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க. 2 பேருமே வேற வேற போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க. இவங்களுக்கு 2 வயதுல மகனும் இருக்காங்க. நான் முன்னாடி ஒரு காட்சி காட்டியிருப்பேன்ல, கார் எரிஞ்ச காட்சி, அதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது இந்த தான் சிங் ஒரு புதுசா கார் வாங்குறாரு. அந்த கார் வந்து ஷிஃப்ட் மாடல் கார். அந்த கார் வாங்கிட்டு தன்னோட மனைவிட்ட வந்து அந்த காரை காட்டுறாரு. காரை காட்டினது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ராத்திரி நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் போவோம், நம்ம கார் வாங்கினதை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஒரு ட்ரிப் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க மனைவிக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த தான் சிங் கான்ஸ்டபிளா இருந்தாலும் கூட சைடு பிசினஸா இந்த மாதிரியான டாக்ஸி எல்லாம் வாங்கி அதை வாடகைக்கு விடுற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் புது காரும் வாங்கியிருக்க மாதிரி தன்னோட மனைவிட்ட சொல்றாரு. எல்லாருமே கார்ல ஏறி உட்காடுறாங்க. காரு தன்னோட வீட்டுல இருந்து கிளம்புறது. காருக்குள்ள மொத்தம் 4 பேர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. யாராரு அப்படின்னா, தான் சிங், அவரோட மனைவியான லதா, லதாவோட குழந்தை 2 வயசு குழந்தை, அவரை வந்து லட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்களா. அதுக்கப்புறம் தான் சிங்கோட தம்பி, அவனோட பேர் ரவி. இவங்க எல்லாரும் தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ கார்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கப்பே ஒரு மெடிக்கல் ஷாப்ல காரை ஸ்டாப் பண்றாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு தான் சிங் இறங்கி போயிட்டு ஒரு சில மருந்து வாங்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அவர் என்ன மருந்து வாங்குறாரு அப்படின்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்குறாரு. நிறைய தூக்க மாத்திரை வாங்குறாரு. இவர் போலீஸ் அப்படின்றதுனாலேயே அந்த மெடிக்கல் ஷாப்ல இவர் கேட்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க. இவர் தூக்க மாத்திரை நிறைய கேட்கிறாரு, அவனுங்களும் அள்ளி கொடுத்துட்றானுங்க. உடனே அதுக்கு பக்கத்திலே ஒரு மளிகை கடையில போய் ஜூஸ் வாங்குறாரு. ஜூஸ் வாங்கிட்டு அந்த ஜூஸ்ல இந்த தூக்க மாத்திரையை நுணுக்கி ஜூஸ் ஃபுல்லா போடுறாரு. ஜூஸ்ல போட்டு ஃபுல்லா கலக்கிட்டு அந்த ஜூஸை எடுத்துட்டு வந்து தன்னோட 2 வயது மகனுக்கும் தன்னோட மனைவியான லதாவுக்கும் கொடுக்குறாரு. அவங்க 2 பேருமே ஆசையில அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. அந்த ஜூஸை குடிச்சு ஒரு 10-15 நிமிஷத்திலேயே அவங்க ஒரு செமி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு மாதிரி ட்ரீமியான நிலைக்கு போயிடுறாங்க. உடனே என்ன தெரியுமாங்க பண்றாங்க இந்த தான் சிங், இவனுங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டுட்டு தான் இவங்களை ட்ரிப்புக்கே கூட்டு வந்திருக்காங்க. யாருமே இல்லாத ரோட்ல ஒரு பெரிய டம்பர் லாரியை நிக்க வச்சிருக்காங்க. டான்சிங் அந்த வண்டியை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட லெஃப்ட் சீட்ல லதா உட்கார்ந்துருக்காங்க. என்ன தெரியுமாங்க பண்ணா, அதி வேகத்துல லதா உட்கார்ந்துருக்க சைடை வேணும்னே போய் அந்த ட்ரக்ல போய் இடிக்கிறான், மோதுறான். மோதுனதே காரு முழுசா டேமேஜ் ஆயிருது, லெஃப்ட் சைடு ஃபுல்லா. அதுல லதாக்கு மிகப்பெரிய காயங்கள்லாம் உருவாயிருதுங்க. காயங்கள்லாம் உருவானாலும் கூட அவங்களுக்கு அந்த தூக்க மாத்திரை எல்லாம் போட்டதுனால அவங்களால மூவ்மெண்டே கொடுக்க முடியல. ஆனா சுத்தி நடக்கிறது அவங்களுக்கு செமி கான்சியஸா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பே அங்க உள்ள பெட்ரோல் கேன் எடுத்து தன்னோட 2 வயது மகன் மேல ஊத்த ஆரம்பிக்கிறான். மேல ஊத்துறது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி மீதும் அந்த பெட்ரோலை ஊத்த ஆரம்பிக்கிறான். மனைவி மீது ஊத்துறது மட்டும் இல்லாம கார் முழுசா பெட்ரோலை ஊத்தி உள்ளுக்குள்ள இருந்து லைட்டரை வச்சு ஆன் பண்ணி விடுறானுங்க. கார் ஃபுல்லா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவனுங்க கார்ல இருந்து ரவியும் சரி இந்த டான்சிங்கும் சரி கார்ல இருந்து உடனே இறங்கி வெளியே வரானுங்க. இறங்கி வெளியே வந்தோடனே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு. அந்த 2 வயசு குழந்தை கத்துதுங்க, கதறுதுங்க, எரிச்சல் தாங்க முடியாம. தன்னோட மனைவி கத்துறாங்க, கதறாங்க. ஆனா சுத்தமா காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த அரளல் சத்தம்லாம் கேட்டாங்க, ஊர் மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனுக்கு 2 பேருமே ரவியும் சரி டான்சிங்கும் சரி அவங்களை காப்பாத்துன மாதிரி அப்படியே ஆக்டிங் போற ஆரம்பிக்கிறானுங்க. அந்த கதவை கேட்டெல்லாம் திறந்து தன்னோட மகனை ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிறான். மகன் இழுக்கிறப்ப மகனுக்கு உயிர் கிடையாதுங்க. ஏன்னா சுத்தமா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே கருகிருச்சு, உடம்பு ஃபுல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த ஆர்டிகல்ல படிச்சப்ப சுடப்பட்ட நிலையில் இருந்தா ஒரு சிக்கனையோ ஒரு மட்டனையோ சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனோட சர்மம் இருந்துச்சு அப்படின்றத போட்டுருந்தாங்க. மகனை எடுத்து கீழே உட்கார வச்சுட்டு ரவிட்ட கொடுத்துட்டு மனைவி போய் நான் காப்பாற்ற போறேன் அந்த சைடு போறான். ஆனா கடவுள் புண்ணியத்துல மனைவிக்கு கான்சியஸ் ஸ்டேட் வந்து மனைவியே அந்த கதவை திறந்துட்டு வெளியில வந்து விழுறாங்க. அந்த கார் பக்கத்திலேயே ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையில போய் மனைவி உடம்புல எரிச்சல் தாங்க முடியாம அந்த தீ காயத்தினால ரொம்ப எரிஞ்சிருக்கு. அவங்க அப்படியே இந்த குட்டையில விழுந்து அந்த தண்ணியில அவங்க முகத்தை உடம்பு ஃபுல்லா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன்
என்ன தெரியுமாங்க பண்ணா, சட சடன்னு அந்த குட்டையில இறங்கி போய் டான்சிங் தன்னோட மனைவி முகத்தை பிடிச்சி அந்த குட்டையில வச்சு அழுத்துறான். அந்த குட்டையில அந்த அளவு தண்ணி இல்ல, மண்ணுல மனைவி முகம் உள்ள போயிட்டு நல்லா அழுந்தது. இப்ப டான்சிங்க்கு என்ன ஒரே நோக்கம் அப்படின்னா, இவங்களை கொலை பண்றதுக்காக தான் இந்த ஒரு பிளான போட்டான். இவன் என்ன இதுல தப்பிச்சு வெளியே வந்துட்டா அப்படின்ட்டு அவளை இந்த இடத்துல கொல்லணும் அப்படின்ட்டு தலையை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க குட்டையில. அப்பயே ஊர் மக்கள் என்ன நினைச்சு அப்படியே பார்க்க நிறைய பேர் வந்ததுனால உடனே தன்னோட மனைவியை காப்பாத்துற மாதிரியே மனைவியை தூக்கிட்டு போய் ரோட்ல உட்கார வச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், கார் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே அந்த ஊர் மக்கள் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸும் கரெக்டா வருது, இவனோட ஃப்ரெண்டும் கரெக்டா கார்ல வரலாம். அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த உள்ள அந்த ஹெல்பர் பாய் எல்லாம் சொல்றாங்க, டக்குனு ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போயிடலாம், 15 நிமிஷம் தான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா செஞ்சா அந்த டான்சிங், அதெல்லாம் முடியாது, ஆம்புலன்ஸ் எல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்னோட பிரைவேட் கார் இருக்கு, என்னோட மனைவி என்னோட குழந்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நான் என் வண்டியில ஏத்திக்கிறேன், நீ மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். எங்க அங்க உள்ள மக்களால ஏதோ சொல்ல முடியல, ஆம்புலன்ஸ் டிரைவராலையும் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க, என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியல. தன்னோட ஃப்ரெண்டு கார்லயே மனைவியை ஏற்றி உட்கார வைக்கிறான், அந்த தன்னோட 2 வயசு மகனையும் தூக்கி உட்கார வைக்கிறான். அதாவது இந்த ஆர்டிகல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மகன் இருக்கான அவன் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அவன் உட்கார நிலைமையிலே இல்லைங்க, அவனோட உடம்பு ஃபுல்லாவே தீக்காயம் சுடப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அந்த மகனோட பாடியும் தூக்கி அந்த காரில் உட்கார வச்சுன்னா அவனோட மைண்ட் செட் எவ்வளவு சைக்கோத்தனமா இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்களேன். இதுல நீங்க இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் இருக்குங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட தூரம் ஒரு 15 நிமிஷம் தொலைவு தானா, 15 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா இவன் ஃப்ரெண்டு காரில் ஏத்திட்டு 40 நிமிஷம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான். இதுல ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே தன்னோட மனைவி காருக்குள்ள மூச்சு விட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. மூச்சு விட்டுக்கிட்டே வந்தது மட்டும் இல்லாம ஏதோ புலம்பி இருக்காங்க, என்னடா இப்படி பண்ணிட்டியே, உன்னை நம்புனனே அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்திருக்காங்க. அந்த காருக்குள்ளேயே ஒரு சுத்தியில பிளான் பியா ரெடியா வச்சிருந்திருக்கானுங்க. அந்த சுத்தியில எடுத்து மனைவி மண்டையில 2 தடவை ஓங்கி அடிக்கிறாங்க. மனைவி அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அங்க ஒரு நடிப்பை போடுறான் டாக்டருக்கு முன்னாடி. டாக்டர் பார்த்துட்டு 2 பேருமே அதிகப்படியான தீக்காயத்தினால இறந்துட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. போலீஸும் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் நிறைய விஷயத்தை நோட் பண்ணிட்டாங்க. எதுக்காக ஆம்புலன்ஸ்ல ஏத்தாம இந்த மாதிரி பிரைவேட் கார்ல ஏத்திட்டு போனோம், தன்னோட மனைவியும் தன்னோட மகனும் இந்த அளவு தீக்காயத்தில் இருக்கப்ப எதுக்கு கார்ல கொச்சு கொண்டு போகணும் அப்படின்றத எல்லாத்தையுமே போலீஸ் விளக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா இவனும் ஒரு கான்ஸ்டபிள், இறந்து போன லதா ஒரு கான்ஸ்டபிள், இதை ஒரு தீவிரமா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றதுனால போலீஸ் தீவிரமா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே போலீஸ் நிறைய விஷயத்தை நோட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இவனோட பாடி லாங்குவேஜ் எதுவுமே சரியில்லைங்க. இவன்ட்ட ஃபர்ஸ்ட் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே நச்சு 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 நச்சுன்னு பதில் சொல்லியிருக்கான். 1% கூட சந்தேகம் வர முடியாத அளவு பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கான். அவன் சொன்ன ஆன்சர்ஸையும் செக் பண்ணி பார்க்குறப்ப அவன் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, டைம் உட்பட. ஆனால் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறான். அவன் தன்னோட மனைவியை பற்றி கேட்கறப்ப மட்டும் ஒரு சில பதில்கள் மாறி மாறி வருது. குழப்பமே, ஒரு மாதிரி ஒரு தெளிவான பதிலே கிடைக்கல. இதுலேருந்து போலீஸ்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது ஒரு மர்டர் தான் அப்படின்ட்டு. உடனே அங்கே உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300 சிசிடிவிக்கு மேலே செக் பண்ணுறாங்க. அப்போ தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டினதாக இருக்கட்டும், இவனுக்கு அந்த இன்னொரு ஜூஸ் கடையில் நிப்பாட்டினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த பெட்ரோல் வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு அலைன் ஆகிட்டே வருது. இது ஒரு கிரைம் தான் அப்படின்றதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு டம்பர் லாரி அது எப்படி அந்த ஒரு இருட்டான ரோட்டில் நைட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும். அங்கே ஒரு டீ கடையோ அங்கே ஒரு எதனா ஒரு கடையோ இருந்தால் கூட மக்கள் அந்த லாரி டிரைவர்ஸ் அங்கே நிப்பாட்டிட்டு வந்து சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அது எப்படி ஒரு டம்பர் லாரி நடு ரோட்டில் சும்மா நிற்கும், அதே சிசிடிவி செக் பண்ணுறப்ப இன்டென்ஷனாக அதை வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. உடனே போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிடிஆரை செக் பண்றாங்க. அதாவது கால் டீடைல் ரெக்கார்டு யாரோடது அப்படின்னா டான்சிங்கோட சிடிஆரை செக் பண்றாங்க. அப்ப மேல அதிர்ச்சியான பேட்டர்ன் ஒன்று கிடைக்குது போலீஸ்க்கு. அதாவது தன்னோட மனைவி இந்த நிலைமையில இருக்கப்ப, தன்னோட மகன் இந்த நிலைமையில இருக்கப்ப, அந்த கிரைம் நடந்த சம்பவம் அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல இவன் அடிக்கடி 2-3 பேரோட கால் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எப்படியும் மனைவி இந்த நிலைமையில இருக்கப்ப, மகன் இந்த நிலைமையில இருக்கப்ப இவனுக்கு எப்படி கால் பேச தோணும் அப்படின்றத போலீஸ் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் யார் நம்பர் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. பிரதீப் சல்மான் அப்படின்ற 2 பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உடனே தெளிவா தெரிஞ்சு போச்சு இவனுக்கு தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. உடனே கூப்பிட்டு வச்சு எல்லா ஆதாரத்தையும் இவனுங்களுக்கு காட்டி நீங்க தெளிவா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியுமே இவனுங்க வந்து ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருதுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, அந்த மனைவியோட தலையில 2 மிகப்பெரிய காயங்கள் இருக்கு. இதையுமே போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட காயங்களா கூட இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை ஃபாரன்சிக் டீம்கிட்ட அனுப்புறது தான் அந்த டீம் தெளிவா சொல்லியிருக்காங்க. சார் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பத்தி பார்த்தா, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன சைடு, ஸோ இதோட அந்த சயின்ஸ் ரீதியான ஒரு சில கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தா இவங்களோட தலையில அடிப்பட வாய்ப்பே இல்லை சார். அது மட்டும் இல்லாம இந்த அளவு ப்ரிசைஸான அட்டாக் வந்து தலையில எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு சுத்தியில வச்சு யார் தலையில அடிச்சாலும்
அடிச்சாலோ இல்ல ஒரு கம்பியை வச்சு யார் தலையில அடிச்சோ தான் இந்த மாதிரியான ப்ரிசைஸ் அட்டாக் நடக்கும். ஸோ கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல இவ்வளவு ப்ரிசைஸா நடக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட்ல நடந்துச்சுன்னா கட்ஸ் அங்க இருக்கும், அங்க கட்ஸ் இல்லை சார், ஏதோ வச்சு பலமா தாக்குன மாதிரி இருக்கு அப்படின்ற தெளிவான விஷயத்தை ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த பெண்மணியோட உடம்புலையும் சரி அந்த 2 வயசு மகனோட உடம்புலையும் சரி சார் மெடிக்கேட்டட் சப்ஸ்டன்ஸை நாங்க பார்த்தோம், அதாவது அது ஸ்லீப்பிங் பில்ஸா இருக்கலாம் அப்படின்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெளிவா போலீஸ்க்கு புரிஞ்சிருச்சு. எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் முன்னாடி வச்சு டான்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் நீ மறைச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல, தயவு செஞ்சு எதுக்காக கொன்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாடகம் போடுறாங்க இந்த டான்சிங். அதாவது தன்னோட மனைவிக்கு எனக்கும் ஆரம்பத்திலேருந்து மிகப்பெரிய சண்டைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட மனைவி தன்னோட சொந்த ஊர்ல போயிட்டு வீடு கட்டணும் அப்படின்னு என்ன போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலே எனக்கும் அவளுக்கும் பல டிஸ்பியூட்ஸ் வீட்டில் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, என்னோட மனைவிக்கும் என்னோட மனைவி வேலை பார்க்குற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு ஆஃபீஸருக்கும் தவறான தொடர்பு இருக்கு. அதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு சில க்ளூ வச்சு நானே அது உண்மைதான் அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணேன். அந்த ஒரு கோவத்தில் ரொம்ப நாள் இருந்தேன். அதனால தான் இவளை நான் கொலை பண்ணிட்டேன். இது கொலைக்கு காரணம் என்னோட கோவமும் எனக்கு நடந்த துரோகம், எனக்கு நடந்த அநீதியும் தானே தவிர வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா தன்னைத்தானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. போலீஸ்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க, இவன் எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷனுக்காக போய் சொல்றான் அப்படின்ட்டு. இவனோட பழைய ஹிஸ்டரியை எடுத்து பார்க்குறாங்க. அப்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சிங்க போலீஸ்க்கு. இந்த தான் சிங்குக்கு இந்த லதான்றவங்க ரெண்டாவது மனைவி. இவனோட முதல் மனைவி 2015 இறந்துட்டாங்க. இப்போ இது 2026 நடந்துகிட்டு இருக்கு. இந்த முதல் மனைவி எப்படி இறந்தாங்க அப்படின்றத பழைய ஷீட்டெல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த முதல் மனைவியுமே இதே மாதிரியே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கருகி போய் தான் இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. போலீஸ்க்கு இப்போதாங்க அதிர்ச்சியான விஷயமே கிடைக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க. முதல் மனைவியும் அதே மாதிரி கருகி இறந்திருக்காங்க, இரண்டாவது மனைவியும் அதே மாதிரி கருகி இறந்திருக்காங்க. அந்த முதல் மனைவியே பெருசா யாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. ஏன்னா இவன் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றதுனாலயே எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடக்காம அது ஒரு நேச்சுரலான அது ஒரு ஆக்சிடென்ட் டெத் அப்படின்றத இது பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது பெரிய லெவலில் ஒர்க்கே ஆகல. இந்தல தான் தெளிவான போலீஸ் நடவடிக்கைலாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த இவன்ட்ட தெளிவா கேட்கறாங்க, டே உன்னோட எல்லாமே தெரிஞ்சிருச்சுடா, தயவு செஞ்சு உண்மையை சொல்றான்னு கேட்கறப்ப தான் அந்த கூட வந்தாங்கல்ல இந்த பிரதீப், சல்மானு, ஸோ இன்னொருத்தன் நூர் ஹாசன், ஒருத்தன் நூர் அகமத்னு ஒருத்தன், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வரானுங்க. இவனுங்க எல்லார்ட்டையும் தெளிவாக கேட்கறப்ப தான் தெரிய வருது, சார் அவன் மனைவியை கொலை பண்ணா ஏதோ 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வருமா, அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியும் ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்றதுனால கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குமா, இதனால தான் சார் எங்கள் எல்லாருமே பிளான் பண்ண இவன் கூப்பிட்டான், எங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை தரணும் சொல்லியிருந்தான் சார், இப்போ எல்லாமே பாலா போச்சு சார் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசியிருக்கானுங்க. அதாவது இவன் எதுக்காக தன்னோட மனைவியை இந்த மாதிரி கருகி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக மட்டும்தான். இவனோட முதல் மனைவி இதே மாதிரி தான் பண்ணியிருப்பான் அப்படின்றதுனால இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பூர்த்தி ஆகலைங்க. இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா, இவனுக்கு தான் ஒரு அஃபேர் இருந்திருக்கு ஒரு பொம்பளையோட, தவிர அந்த லதா அப்படின்றவங்க தங்கமான மனைவிங்க, தான் பிள்ளைய அன்பா வளர்த்தவங்க, தான் கணவரையும் அன்பா பார்த்துக்கிட்டவங்க, அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை. அவங்கள கொன்னுட்டு இவ்வளவு பொய்யான பழியும் போட்டுருக்கா. இவனுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்கறப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்களேன். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே இந்த கிரைம் சம்பவத்துக்கான சோர்சஸ். இதுல என்ன நம்ம இந்த நியூஸ் பதிவை எடுத்து பதிவிடுறாங்க. எங்க உங்கள்கிட்ட தாழ்மையா ஒண்ணு கேட்டுக்கிறேங்க, என் மேல எதுவும் உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கா, என்னது பர்சனலாக எதுவும் பிடிக்கல எனக்கு தெரியல, வேணும்னே ஃபேக்னு கமெண்ட் பண்ணுறீங்க, எதுக்குன்னே தெரிலங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லா ஆர்டிகல்ஸையும் படித்து உண்மை தன்மை கிரெடிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சுதாங்க நாங்கள் பதிவு போடுறோம். சும்மா மேலாப்பில் வாயில் பேசிட்டு போலங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டியிருக்காங்க வீடியோலலாம், இருந்துமே நீங்கள் ஏன் ஃபேக்குன்னு போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏங்க தயவு செஞ்சு மொபைல் இருக்குங்க உங்கள் கையில், கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. நான் சொல்கிற கேரக்டர் நேம்ஸையும் நான் சொல்கிற இந்த சம்பவத்தையும் டைப் பண்ணாலே வருங்க கூகுளில், நீங்கள் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கலாம். வேணும்னே மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அடுத்து யாரனா பார்க்க வந்தா அதை ஃபேக்கன அவங்க நம்பணுன்றதுக்காக கமெண்ட் பண்றாங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி செய்யறதை நிப்பாட்டுங்க. இந்த மாதிரியான கிரைம் கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா இந்த இடத்துல சம்பவம் பார்க்குறீங்களா, ஒரு 13 வயசு புள்ள 2 ஆண்களோட ஒரே நேரத்தில் தவறான உறவு தப்பான செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. அதாவது இந்த 13 வயசு புள்ளையுமே ஒரு தத்தெடுத்த புள்ளைங்க. அதாவது எப்படின்னா புதர்லேருந்து கிடைச்ச புள்ள. அந்த புள்ள கடைசியில் தன்னோட அந்த வளர்ப்பு தாய்க்கு என்ன செஞ்சுச்சுன்றத நீங்க முழு கதையை கிரைம் கேட்டீங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரியான கிரைம் எதுவும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த வீடியோவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.